தலைவலி போயிடும். கண்ணாடி போடுங்க, கண் பார்வை சரியாயிடும் தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் கண்ணாடி போட்டவங்க யாருமே கழட்டினதா சரித்திரமே கிடையாது. அப்போ ஒரு பிரச்சனைக்கு நம்ம போகும்பொழுது அந்த பிரச்சனைக்கான தீர்வை அவங்க கொடுக்கணுமா, இல்லை அந்த பிரச்சனையை வந்து காலம் ஃபுல்லாக லைஃப் லாங் டிசீஸாக மாற்றணுமா? இதுதான் அலோபதியோட முறையாக இருக்குது. புரியுதுங்களா? அதே மாதிரி ஏதாவது ஒரு பெயின், ஏதாவது ஒரு வலி அப்படின்னு போகும்பொழுது அதுக்கான தீர்வு அவங்ககிட்ட கிடையாது. அதுக்கு அடுத்த பிரச்சனையே அதோடு சேர்த்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்படி தான் வந்து அவங்க ஒவ்வொரு பிரச்சனையுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வந்து இப்போ நம்ம வந்து என்ன இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இப்போ சமீபமாக வந்து பார்த்திங்கன்னா கோவிஷீல்டு பற்றி அந்த தயாரித்த நிறுவனமே வந்து பகிரங்கமாக தங்களுடைய பிரச்சனையை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கோவிஷீல்டால் பலவிதமான ஹார்மோன் பிரச்சனைகள்லேருந்து எல்லாமே வந்து தொந்தரவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க. இன்னும் நல்லா யோசிச்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி அந்த கோவிஷீல்டு போட்டவங்க எல்லாருமே என்னோடய பேஷண்ட்ஸில் வந்து இன்னும் எத்தனையோ பேர் பலவிதமான என்னுடைய பேஷண்ட்டில் ஒரு அம்மாவுக்கு அந்த கோவிஷீல்டு மட்டும் இல்லை, அதாவது கொரோனாக்குன்னு போட்ட இன்ஜெக்ஷனில் அவங்களுடைய உடம்புல இருக்கிற என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா உடம்பு ஃபுல்லாக வேர்வை, நான் ஸ்டாப் வேர்வை. உடம்புல தண்ணி ஊற்றுனா எப்படி இருக்குமோ அந்த பிரச்சனை, தண்ணி ஒரு சொம்பு தண்ணியோ இல்லை ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு 2 ஸ்டெப் நடந்தால் கூட அவங்களுக்கு அந்த மாதிரி ஆகும். இது எப்போ தந்து அவங்களுக்கு வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பிரச்சனையே இல்லை. 2020 தடுப்பூசி கம்பல்சரி அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அவங்க தடுப்பூசி போட்டுட்டு வந்த அடுத்த நாள்லேருந்து இந்த தொந்தரவு வந்திருக்கு. இன்னும் வந்து இன்ஜெக்ஷன் போட்டவங்க எத்தனையோ பேருக்கு கை தூக்க முடியாமல் போட்ட இடம் வீங்கி போய் அந்த மாதிரி நிறைய தொந்தரவுகளும், வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளும், இருதய சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளும், இந்த மாதிரி ஏகப்பட்ட தொந்தரவுகள் வந்திருக்கு. இதை நாங்கள் எத்தனையோ ஒரு மக்களுக்கும் சொல்லியிருக்கோம். எங்களுடைய அக்குபஞ்சர் சார்பிலேருந்து எங்களோட அக்குபஞ்சர் அகாடமி, அக்குபஞ்சர் ஃபெடரேஷன் மூலயமா பல முறை வந்து அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். இன்னும் மரபொழி மருத்துவர்கள், நல்ல மருத்துவர்கள் நிறைய பேர் அறிவுறுத்திருக்காங்க. கோர்ட்டில் எத்தனையோ கேஸ் வந்தும் நம்பாத இந்த அரசாங்கமும் அலோபதி மருத்துவமும் இன்னைக்கு கோவிஷீல்டை கண்டுபிடிச்ச அதே கம்பெனியே பகிரங்கமாக ஒத்துட்ருக்கு. எங்களுடைய மருந்துனால, நாங்கள் கொடுக்குற தடுப்பூசினால நிறைய பக்க விளைவுகள் வருதுன்றதை இன்னைக்கு தான் மனசாட்சியோடு ஒத்துருந்துருக்காங்க. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இன்னைக்காவது அந்த கம்பெனி வந்து ஒத்துக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் மட்டும்தான் இன்னைக்கு இருக்குது. ஆனால் இது வரைக்கும் அந்த மருந்தை போட்டு எத்தனையோ பேர் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ உடம்புல இயற்கையாக உற்பத்தி ஆகிற ஒவ்வொரு பொருளும் செயற்கையோட நிச்சயமாக ஒத்து வராது. இதுதான் உண்மை. இப்போ உடம்புல இன்சுலின் இருக்குன்னா, இன்சுலின் சுரக்குது அப்படின்னா அது இயற்கையான இன்சுலின். அந்த காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வெளியிலேருந்து போடுற இன்சுலின் இன்ஜெக்ஷன் எப்படி வந்து அதுக்கு சரியாக இருக்கும்? அது வெளியிலேருந்து வர்றது அது செயற்கையான ஒரு இன்சுலின். இயற்கையும் செயற்கையும் எப்படி ஒன்றா இருக்கும்? இந்த ஒரு பேசிக் விஷயம் கூட தெரியாமல் நம்ம இன்சுலின் போட்டுக்கிறோம், கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பசி சுரக்கணும்னு சொல்லி மாத்திரை போட்டுக்கிறோம். எல்லாத்துக்குமே மாத்திரை மருந்துன்னு மாத்திரை, தூக்கம் வரலன்னா தூக்கத்துக்கு மாத்திரை போடும், மோஷன் வரலாம் மோஷத்துக்கு மாத்திரை போடும். எல்லாத்துக்குமே மாத்திரை ஆயிடுச்சுன்னா கடைசியில் உடம்பு என்ன ஆகும்? இன்றைக்கி தெருவுக்கு தெரு கருத்தடை மையங்கள் உருவாயிருக்கு, ஸ்பெர்ம் பேங்க் உருவாயிருக்கு, எம்ப்ரியோ டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைய ஜென்ஸ்க்கு வந்து அச்சூஸ்பெர்மியா இது மாதிரியான ஏகப்பட்ட அதாவது விந்தணுக்கள் பிரச்சனைகள், லேடிஸ்க்கு வந்து கருமுட்டை சரியாக வராமல், சிஸ்ட்டு, கட்டி, இந்த மாதிரியான ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான காரணம் என்ன? நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் தனி பிரச்சனை, அப்போ ப்ரெசென்ட்டோட பிரச்சனை நினைக்கிறோம். இதுக்கான பேஸாக வந்து நம்ம வாழ்நாள் முழுக்கவுமே செஞ்ச தவறுகள், எடுத்துகிட்டு இருக்க ரசாயன மருந்துகள், நம்மளுடைய பசிக்காமல் சாப்பிட்ற உணவு முறைகள், கடுமையான ஸ்டிராய்ட் மாதிரியான கடுமையான மருந்துகள், இதனால தான் வந்ததுன்றது புரிதலே இல்லாமல் தான் இருக்குது. ஏன் நேற்று கூட ஒரு பேஷண்ட் வந்து சொல்கிறாங்க, முட்டி வலின்னு சொல்லிட்டு டாக்டர் ஸ்டிராய்ட் போட சொல்லியிருந்தாங்க. அவர் டாக்டருக்கு அந்த ஸ்டிராய்ட்னால என்னென்ன பிரச்சனைகள் வரும் தெரிஞ்சு கூட அவர் வந்து அதை சஜஸ்ட் பண்ணியிருக்காருன்னா இப்போ டாக்டர் எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னு பாருங்க. இப்படி தான் வந்து டாக்டர்ஸ் தெரிஞ்சே வந்து அந்த தன்கிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து தவறான முறையில் சிகிச்சை அளிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு தேவை வந்து பணமாக தான் போயிடுச்சு, ஒரு வியாபார மயமாக ஆக்கிடுச்சு. ஒரு ஆய்வுக்கூடத்திலேயே அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பேச வரும்பொழுது அந்த ஆய்வுக்கூட நிறுவனத்துக்கும் அந்த டாக்டர்ஸ்க்கும் நடுவில் நிறைய டைப் இருக்கும். ஏதாவது ஒரு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், தேவையான பொருட்கள் இதெல்லாம் வந்து அந்த லேப் வாங்கிடும். லேப் எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேப் மருந்து கம்பெனியோட டைப் வச்சுக்கும். அந்த கம்பெனியில் லேபுக்கு தெரியாமல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வரும். இப்படி ஒரு செயினாக தான் இவங்கெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுறாங்க. ஒரு சாதாரண ₹1 மாத்திரையை ₹1 தான் அதோட மேனுஃபேக்சரிங். ஒரு டேப்லெட்டோடைய அசல் ரேட்டு, அதில் இருக்க ஆட் பண்ணுற கெமிக்கல்ஸ், அதோடைய தயாரிப்பு விலை பார்த்தீங்கன்னா ₹1 தான். ஆனால் அதை விற்கிறத பார்த்தீங்கன்னா 50லேருந்து ₹100 விற்கிறாங்க. அப்போ மீதி இருக்கிற ₹98 $99 வரைக்கும் யாருக்கு போகுது? ஒரே ஒரு மாத்திரைக்கான விலை தான் நான் சொல்கிறேன் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நடுவில் இருக்கிற இன்டர்மீடியேட்ஸ் அண்ட் டாக்டர்ஸ்க்கு வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அவங்களுடைய வெளிநாடு சுற்றுறதுக்கும், அவங்களுக்கான பார்ட்டிஸ், ட்ரிங்க்ஸ் பார்ட்டிஸ்லேருந்து எல்லா விதமான அவங்களுடைய ஃபெசிலிட்டிஸ், அவங்களுடைய கம்ஃபர்ட்ஸ்க்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இதுக்கு நடுவில் நிறைய பாலிட்டிக்ஸ் இருக்குது. அப்போ டாக்டர்ஸ் இங்கே கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மருந்து கம்பெனியும் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க.
உலக அளவில். இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நகைச்சுவை